தமிழகத்தில் அதிகரிப்பேன் என்று சொல்கின்றார். அன்பு மிகுந்த சிறுபான்மை மக்களே, நம்பாதீர்கள், ஏமாற்றுகிறார் கருணாநிதி. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. வருங்கால முதலமைச்சர், தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் எங்கள் நெஞ்சம் நிறைந்த சகோதரி அவர்களிடம் நாங்கள் எடுத்து சொன்னோம். தமிழகத்திலே முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம். 5% அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அது சொல்லப்பட்டால் 10-11 என்று போய்விடும் என்று சொல்லி தனியாக தொடர்ச்சியாக திருச்சியில் இருந்து தொடங்கி நேற்று பரமக்குடி வரை ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் 5% அல்ல 10% சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு என்று பரிந்துரைத்தார். அதையும் தருவேன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அடுத்த முதலமைச்சர்களை மட்டும்தான் நாம் நம்ப முடியுமே தவிர கருணாநிதியை நிச்சயமாக நம்ப முடியாது. வெக்கங்கட்ட பிள்ளைகளா உங்களா நீங்களும் எனக்கு ஆத்திரங்கள் வருது. வக்ஃபு சொத்துகள் ஆயிரக்கணக்கில் கருணாநிதி குடும்பத்தினர் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அதை மீட்பதற்கும் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். எப்படி சார் நீங்க வாங்க வக்ஃபு சொத்துகள் ஆயிரக்கணக்கில் கருணாநிதி குடும்பத்தினர் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அதை மீட்பதற்கும் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து. தானே புயல் கடலூர் மாவட்டத்தையும் விழுப்புரம் மாவட்டத்தை மட்டும்தான் தாக்கியது தவறு. எங்கள் மாவட்டங்களையும் தாக்கியிருந்தால் இத்தனை அழகான அருமையான வளமான நிவாரணங்கள் எங்களுக்கு கிடைக்குமே என்று பிற மாவட்ட மக்களே அசந்து போகக்கூடிய வகையில